தினமும் காலையில எழுந்து உடனே நீங்க நியூஸ் ஆப்பையோ இல்ல சோஷியல் மீடியாவையும் திறந்தா போதும், எங்கேயாவது ஒரு குண்டு வெடிப்பு இல்லனா ஒரு ஏவுகணை தாக்குதல் பத்தின செய்திகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, கண்டிப்பா. அதுவும் இந்த கடந்த சில மாசங்களா இது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதுதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பல மாசங்களா தொடர்ற ரஷ்யா உக்ரைன் மோதல், இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட்ல அதாவது மத்திய கிழக்கு நாடுகள்ல தினமும் பதட்டம் அதிகமாயிட்டே போகுது. இது போதாதுன்னு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பனிப்போர். கரெக்ட், அதான் உண்மை. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்றாவது ஒரு நாள் ஒருவேளை மூன்றாம் உலகப் போர் வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கா? நிறைய பேருக்கு இப்போ அந்த பதட்டம் இருக்கு. அதற்கான விடையை தேடி தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான பகுப்பாய்வுல இறங்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஆமா, இன்னைக்கு நம்மிடம் உள்ள ஷேடோஸ் ஆஃப் குளோபல் கான்ஃப்ளிக்ட், தி வேர்ல்ட் வார் 3 அனாலிசிஸ் அப்படிங்கிற நிபுணர்களோட தரவுகளை மையமா வச்சு மீடியாக்கள் காட்டும் பரபரப்புக்கும், அதாவது அந்த ஹைப் இருக்கு இல்லையா, அதுக்கும் உண்மையான கள நிலவரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாம விரிவாக அலச போறோம். கண்டிப்பா. இப்போ இருக்கிற உலகத்தோட நிலைமையை நாம ரொம்ப சரியா புரிஞ்சுக்கணும்னா, இதை வெறும் தனித்தனி பிரச்சனைகளா நாம பார்க்க கூடாது. நிபுணர்கள் இதை ஒரு கோல்டு வார் 2.0 அப்படின்னு சொல்றாங்க. கோல்டு வார் 2.0வா? ஆமா, அதாவது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் நடந்த அந்த பழைய பனிப்போரோட ஒரு புதிய அப்டேட்டட் வெர்ஷனை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோவியத் யூனியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா எந்த வியாபாரமும் பண்ணிக்கல. அவங்க ரெண்டு தனித்தனி தீவுகள் மாதிரி தானே இருந்தாங்க. ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்லையே. மிகச் சரியான பாயிண்ட். அதுதான் இங்க விஷயமே. பழைய பனிப்போர்ல ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல எந்த ஒரு எக்கனாமிக் கனெக்ஷனும் பெருசா கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் சீனாவும் உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதார சக்திகள். கரெக்ட். ரெண்டு பேரும் ஒன்னா தானே பிசினஸ் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. ரெண்டு பேரும் ஒருத்தர் பெருசா சார்ந்து இருக்காங்க. அதனாலதான் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஒருத்தர் அழிக்க நினைச்சா அவங்க சொந்த பொருளாதாரமும் சேர்ந்தேதான் அழியும். இது நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்போ போர் வருமா அப்படிங்கிற பெரிய கேள்விக்கு விடை தேடுறதுக்கு முன்னாடி தற்போதைய உலக வரைபடத்துல எங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, அது ரொம்ப அவசியம். ஐரோப்பாவில ரஷ்யாவும் உக்ரைனும் மோதிக்கிறாங்க. அங்க நேட்டோ நாடுகளோட மறைமுக ஈடுபாடு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல பார்த்தா இஸ்ரேல், ஈரான், அப்புறம் அமெரிக்காவுக்கு இடையிலான பதற்றங்கள் தொடருது. அது மட்டும் இல்ல, ஆசியாவுல கூட பிரச்சனை இருக்கு. அதான், ஆசியாவுல பாத்தீங்கன்னா சீனா மற்றும் தைவான் விவகாரம் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டா எப்ப வேணும்னாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய 3 வல்லரசு நாடுகளும் நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ இந்த எல்லா மோதல்கள்லயும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. ஆமா, அதுவும் அந்த 3மே மிகப்பெரிய அணுவாயுத பலம் பொருந்திய நாடுகள் வேற. கரெக்ட். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரே வீட்ல 3 வெவ்வேறு அறைகள்ல கேஸ் கசிவு ஏற்பட்டது போல் இருக்கு. எந்த ஒரு அறையில ஒரு சின்ன நெருப்பு பொறி ஏற்பட்டாலும் அது ஒட்டுமொத்த வீட்டையுமே வெடிக்க செய்து விடும் இல்லையா? நீங்க சொல்ற அந்த கேஸ் கசிவு ஒப்பீடு கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா நிலைமை அதை விட கொஞ்சம் மோசம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த அறைகளுக்கு நடுவுல சுவர்களே கிடையாது. இந்த மோதல்கள் எதுவுமே தனித்தனி பிரச்சனைகள் கிடையாது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு ரொம்ப ஆழமா இணைக்கப்பட்டிருக்கு. இன்டர் கனெக்டர்னு சொல்லுவோம். ஒரு நிபுணரோட பார்வையில இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. ஓ, எல்லா பிரச்சனையும் ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ உதாரணத்துக்கு தைவான்ல ஒரு சின்ன ராணுவ நகர்வு நடந்தா கூட அது தைவானோட பிரச்சனையோட நிக்காது. அது உலகத்தோட ஒட்டுமொத்த மைக்ரோசிப் சப்ளையும் பாதிக்கும். ஆமா இல்ல, அப்போ உடனே அமெரிக்காவோட பொருளாதாரமும் அடி வாங்கும். எக்ஸாக்ட்லி. அந்த பதற்றத்தை பயன்படுத்தி மிடில் ஈஸ்ட்ல உள்ள சில நாடுகள் தங்களுக்கு சாதகமான முடிவுகளை உடனே எடுக்கலாம். இப்போ புரியுதா? உலகளாவிய பதற்றம் இப்போ ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. எங்கேயோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகளை தூண்டி விட்டுரும். ஒரு மிகப்பெரிய உலக போராக மாறுறதுக்கான எஸ்கலேஷன் ரிஸ்க் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் நிஜம். ஓகே, நீங்க சொல்ற அந்த கனெக்ஷன் எனக்கு புரியுது. வல்லரசுகள் மோதிக்கிறாங்க, உலகமே ஒரு பதற்றத்தோட உச்சத்துல இருக்கு அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் மனசுல இப்போ ஒரு அடிப்படையான கேள்வி வருது. என்னன்னு சொல்லுங்க. இவ்வளவு கோபம், இவ்வளவு பதற்றம் இருக்கும்போது ஏன் இந்த நாடுகள் நேரடியாக தங்கள் ராணுவங்களை அனுப்பி போர் செய்யல? முந்தைய 2 உலகப் போர்களை போல ஏன் மில்லியன் கணக்கான ராணுவ வீரர்களை களமிறக்கி டேங்கர் வச்சு சண்டை போடல? ஏன் இன்னும் வெளி பாக்குறதுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு? அதுக்கு காரணம் போரோட வடிவமே மாறிடுச்சு. நாம இன்னும் அந்த 2ஆம் உலக போர் காலத்து மைண்ட் செட்ல தான் இருக்கோம்.
அதாவது துப்பாக்கிகளாலும் பீரங்கிகளாலும் தான் போர் நடக்கும்னு நினைக்கிறோமா? ஆமா, ஆனா தரவுகள் என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு ஹைபிரிட் வார், அதாவது கலப்பின போர் அப்படின்னு சொல்றாங்க. ஹைபிரிட் வார், அதாவது கொஞ்சம் விளக்கலா சொல்ல முடியுமா? கண்டிப்பா, இது ஒரு கண்ணுக்கு தெரியாத போர். இப்போ ஒரு நாட்டை அழிக்கணும்னா அங்க போய் குண்டு போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்களோட சிஸ்டமை முடக்கினா மட்டுமே போதும். ஓ, சைபர் வார் மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட். இப்போ ஒரு சைபர் அட்டாக் மூலியமா ஒரு நாட்டுடைய மின்சார கட்டமைப்பையோ இல்ல ஒட்டுமொத்த பேங்கிங் சிஸ்டத்தையோ ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வைரஸ் வச்சு ஹேக் செய்து முடக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய நகரத்துல 3 நாள் கரண்ட் இல்ல, ஏடிஎம் வேலை செய்யல, மருத்துவமனைகள்ல மிஷின் ஓடலன்னா என்ன ஆகும்? அது குண்டு போடுறதை விட ஒரு பெரிய அழிவாதான் இருக்கும். ஆமா, அதே போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயை பயன்படுத்தி எதிரிகளோட தகவல்களை திருடுறது, இல்லனா விண்வெளியில இருக்கிற தகவல் தொடர்பு சேட்டலைட்டுகளை ஹேக் செய்வது, இதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு மாடர்ன் ஆயுதம் ஒன்று இருக்கு. அதுதான் எக்கனாமிக் வார், அதாவது பொருளாதார போர். பொருளாதார போர்னா நீங்க இந்த பொருளாதார தடைகள், அதாவது சாங்ஷன்ஸ் பத்தி பேசுறீங்களா? நியூஸ்ல அடிக்கடி கேட்போமே, அதுவா? எக்ஸாக்ட்லி, அந்த சாங்ஷன்ஸ் தான் இப்போதைக்கு உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். இப்போ ஒரு நாட்டின் மேல பொருளாதார தடை விதிப்பதுனா என்ன நினைக்கிறீங்க? அவங்க வேற நாடுகள்ல வச்சிருக்க பணத்தை பிளாக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அவங்க வெளிநாடுகள்ல சேர்த்து வச்சிருக்கிற பல பில்லியன் டாலர் பணத்தை முடக்கிடுவாங்க. சர்வதேச பேங்கிங் சிஸ்டம், அதாவது ஸ்விஃப்ட் சிஸ்டத்துல இருந்து அவங்கள மொத்தமா வெளியேற்றிடுவாங்க. இதனால அவங்களால ஒரு பேரல் எண்ணெயை கூட வேற எந்த நாட்டுக்கும் விற்க முடியாது. வெளியிலிருந்து எந்த அத்தியாவசிய பொருளையும் அவங்களால வாங்கவும் முடியாதே. ஆமா, அதான் விஷயம். ஒரு நாட்டின் கழுத்தை நெரிக்க ராணுவமே தேவையில்லை. அவங்களோட ஏற்றுமதி இறக்குமதியை தடுத்து அவங்க கரன்சியோட மதிப்பை 0 ஆக்குனாலே போதும். இதுதான் மாடர்ன் வார்ஃபேர். வாவ், இத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்க சொல்ற இந்த சைபர் தாக்குதல்களை நாம இப்ப அன்றாடம் செய்திகள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு நாட்டுடைய டேட்டா ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, தினமும் நடக்குது. பொருளாதார தடைகளும் அந்த ட்ரேட் வார், அதாவது வர்த்தக போர்களும் டெய்லி நடந்து கொண்டுதான் இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெக்னிக்கலாவும் பொருளாதார ரீதியாகவும் நாம ஏற்கனவே 3ஆம் உலக போருக்குள் நுழைஞ்சிட்டோம். ஆனா அதுக்கு நாம வேற பேர் வச்சிருக்கோம்னு சொல்லலாமா? எப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க சொல்ற அந்த கண்ணுக்கு தெரியாத போர் ஏற்கனவே தொடங்கிடுச்சு தானே? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. நிறைய ஆய்வாளர்கள் இதே கருத்து தான் முன்வைக்கிறாங்க. பழைய போர் இலக்கணங்கள் படி, அதாவது பேப்பர்ல பார்த்தா நாம அமைதி காலத்துல தான் இருக்கோம். ஆனா நவீன அளவுகோல்களின் படி பார்த்தா நாம ஒரு தொடர்ச்சியான கண்ணுக்கு தெரியாத குளோபல் கான்ஃபிளிக்ட்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இப்பவும் தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்கா? ஆமா, இந்த நிமிஷத்துல கூட வல்லரசு நாடுகளோட ஹேக்கர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைய வழியாக தாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. வர்த்தக ரீதியாகவும் தினமும் மோதல் நடக்குது. ஆனா இதை நாம ஏன் அதிகாரப்பூர்வமாக 3ஆம் உலக போர்னு அறிவிக்கல அப்படின்னா, இது இன்னும் முழுமையான பிசிக்கலான அழிவு போராக மாறல. ஓ, அதனால இது ஒரு ஷேடோ வார், அதாவது நிழல் யுத்தம்னு சொல்லலாம். கரெக்ட், ஷேடோ வார் தான் சரியான வார்த்தை. ஓகே, நாம ஏற்கனவே ஒரு ஹைபிரிட் போருக்குள்ள தான் இருக்கோம். பதற்றங்களும் உச்சத்துல தான் இருக்கு. அப்படி என்றால் உண்மையான குண்டுகள் ஏன் இன்னும் வீசப்படல? உலகை ஒரு மாபெரும் அழிவிலிருந்து தடுத்து கொண்டிருக்கும் அந்த மேஜிக் விஷயங்கள் என்ன? அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஆமா, நீங்க கொடுத்த தரவுகளை பார்க்கும்போது ஒரு 3 மாபெரும் கவசங்கள் உலகை பாதுகாப்பதாக தெரியுது. அதுல முதலாவது அணு ஆயுத பயம், நியூக்ளியர் ஃபியர். ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு 9க்கும் மேற்பட்ட நாடுகள் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு. ஒரு பெரிய போர் தொடங்கினால் அது ஒட்டுமொத்த மனித குலத்தோட அழிவாகத்தான் முடியும் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா? கரெக்ட். இதுக்கு பேர் மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னை அழித்தா உன்னை அழிக்கிறதுக்கு முன்னாடி நானும் ஒரு பட்டனை அழுத்திடுவேன், அப்புறம் 2 பேருமே அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கேரண்டி. 2 பேருமே அழிஞ்சிடுவாங்க அப்படிங்கிற பயம். ஆமா, இதுதான் உலக தலைவர்களுக்கு ஒரு மாபெரும் தயக்கத்தை கொடுக்குது. உக்ரைன்லயோ இல்ல மிடில் ஈஸ்ட்லயோ எவ்வளவு பெரிய மோதல் வந்தாலும் நேரடியா அணு ஆயுதத்தை யாரும் எடுக்காததுக்கு காரணம் இந்த பயம்தான். இதுதான் முதல் கவசம். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா குளோபல் எக்கனாமிக் கனெக்ஷன், அதாவது உலகளாவிய பொருளாதார இணைப்பு. ஆமா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்த ஒரு நாடும் தனித்து இயங்கவே முடியாது. அது உண்மைதான். நான் கூட சமீபத்துல ஒரு கட்டுரையில படிச்சேன். நாம பயன்படுத்துற ஒரு சாதாரண ஸ்மார்ட் போனை உருவாக்க தேவையான உதிரிப்பாகங்கள் உலகெங்கிலும் உள்ள 40க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து வருதுன்னு போட்டிருந்தது. ரொம்ப கரெக்டான உதாரணம். ஒரு போனை உருவாக்குறதுக்கே 40 நாடுகள் தேவைப்படுதுன்னா அப்போ உலகத்தோட சப்ளை செயின் எந்த அளவுக்கு பின்னி பிடிந்து இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா,
ஒரு நாட்டுல டிசைன் பண்ணுவாங்க, இன்னொரு நாட்டுல சிப் தயாரிப்பாங்க, வேறொரு நாட்டுல பேட்டரி செய்வாங்க. பொருளாதாரம் ஒரே நாள்ல சுக்குநூறு ஆயிடும். சுருக்கமா சொல்லணும்னா போரில் வெற்றி பெறும் நாடும் அடுத்த நாள் சாப்பிட வழி இல்லாம பட்டினியா சாக நேரிடும். இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். 2 பெரிய எதிரிகளோட கைகளிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விலங்கிடப்பட்டிருக்கு. 2 பேரும் பெட்ரோல் நிரம்பிய ஒரு அறையில நிக்கறாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இருவரிடமும் ஆளுக்கு ஒரு தீப்பெட்டி இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் அந்த தீக்குச்சியை பற்ற வைக்கும் தைரியம் இல்ல. ஏனென்றால் ஒருத்தன் பற்ற வைத்தாலும் 2 பேரும் சேர்ந்துதான் அந்த பெட்ரோல் அறையில எரியணும். அதுதான் இப்போ நிலைமை. ஆமா, நீங்க சொல்ற இந்த பெட்ரோல் அறை உதாரணம் கொஞ்சம் பயமா இருந்தாலும் நிதர்சனமான உண்மை அதுதான். ஆனா அந்த பெட்ரோலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதுதான் உலகமயமாக்கல், குளோபலைசேஷன். ஓ, குளோபலைசேஷன் ஒரு பெட்ரோல் மாதிரி? அப்படி இல்லை. உலகமயமாக்கல் அப்படிங்கிறது வெறுமன வியாபாரம் மட்டும் கிடையாது. அது ஒரு வித்தியாசமான அமைதி காக்கும் படையாக செயல்படுது. நீ என் பொருளை வாங்கணும், நான் உன் டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும்போது உன்னை அழிக்கிறது எனக்கு நானே வச்சுக்கிற சூனியம் அப்படிங்கறத எல்லா நாடுகளும் தெளிவா உணர்ந்து வச்சிருக்காங்க. கரெக்ட். இதோட 3வது பெரிய கவசம் ஒன்று இருக்கு. அதுதான் ராஜதந்திரம் மற்றும் கூட்டணிகள். டிப்ளோமசி அண்ட் அலையன்சஸ். நீங்க ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது UN, அப்புறம் நேட்டோ மாதிரி அமைப்புகளை பத்தி சொல்றீங்களா? ஆனா அவங்க நிஜமாவே அவ்வளவு பவர்ஃபுல்லா என்ன? வெளியில பார்க்கும்போது அந்த அமைப்புகள் வெறும் மீட்டிங் போடுற இடம் மாதிரி தான் தெரியும். ஆனா திரைக்கு பின்னால் நடக்கும் அந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தான் பல போர்கள் ஆரம்பத்திலே கிள்ளி எறியுது. ஓ, பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆமா, 2 நாடுகள் வெளிப்படையாக மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்க நாட்டு தூதர்கள் ரகசியமாக பேசி நிலைமை கையை மீறி போகாம பாத்துக்குவாங்க. இந்த 3 கவசங்களும் சேர்ந்ததுதான் இப்போதைக்கு உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கு. ஓகே, அந்த கவசங்கள் பலமாக தான் இருக்கு. அதை நான் ஏத்துக்கிறேன். அதனாலதான் இன்னும் பெரிய போர் வரல. ஆனா எந்த கவசமும் 100% உடைக்க முடியாதது அல்லவே. ஆமா, அதுவும் உண்மைதான். ஏன்னா வரலாறு முழுக்கவே நாம நினைத்து கூட பார்க்காத சின்ன சின்ன சம்பவங்கள் தான் மாபெரும் உலக போர்களை தூண்டி இருக்கு. அப்படியானால் தற்போதைய இந்த கட்டுப்பாட்டை மீறி அந்த பெட்ரோல் அறையில ஒரு தீப்பொறியை உருவாக்கக்கூடிய அந்த அசாதாரண நிகழ்வுகள், அந்த ட்ரிகர்ஸ் என்னென்னவாக இருக்கும்? இது ரொம்ப சீரியஸான கேள்வி. நிபுணர்களோட தரவுகளின்படி இந்த கவசங்களை உடைத்து 3ஆம் உலகப் போரை தூண்டக்கூடிய 4 முக்கிய அபாயங்கள் இப்ப நம் கண் முன் இருக்கு. ஓ, 4 ட்ரிகர்ஸ் இருக்கா? அது என்னென்ன? முதலாவது, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தைவான் மீதான படையெடுப்பு. சீனா ஒருவேளை தைவானை ராணுவ பலத்தால் ஆக்கிரமிக்க முயன்றால் தைவானை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா கட்டாயம் களத்துல இறங்க வேண்டியிருக்கும். அப்போ அது நேரடியாக 2 வல்லரசுகளுக்கு இடையிலான போராக மாறிடும். ஆமா, இரண்டாவதாக பாத்தீங்கன்னா நாட்டோ மற்றும் ரஷ்யா இடையிலான நேரடி போர். உக்ரைன் போர்ல ரஷ்யாவோ அல்லது நாட்டோவோ ஒரு சின்ன கணக்கீட்டு பிழை, அதாவது மிஸ்கால்குலேஷன் செஞ்சா கூட அது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் போருக்குள் இழுத்துவிடும். அது ரொம்ப ஆபத்து. 3வது என்ன? 3ஆவதாக மத்திய கிழக்கில் ஒரு முழுமையான போர். இஸ்ரேலும் ஈரானோ மற்றும் அமெரிக்காவோ நேரடியாக மோதும் ஒரு நிலை வந்தால் உலகத்தோட எண்ணெய் சப்ளை மொத்தமாக முடங்கிடும். ஓகே, இப்போ நீங்க சொன்ன இந்த முதல் 3 காரணங்களுமே ஏதோ ஒரு நாட்டு தலைவர்கள் தெரிந்து திட்டமிட்டு எடுக்கும் அரசியல் அல்லது ராணுவ முடிவுகளை பொறுத்தது. ஆனா உங்க தரவுகள்ல உள்ள அந்த 4வது புள்ளி, அணு ஆயுத விபத்து அல்லது எதிர்பாராத தாக்குதல், இது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பயமுறுத்துற ஒரு விஷயம். அரசியல் தலைவர்கள் ரொம்ப கவனமா முடிவெடுத்தாலும் கூட ஒரு சின்ன கம்ப்யூட்டர் பிழையோ இல்ல ரேடார் காட்டும் ஒரு தவறான சிக்னலோ ஒட்டுமொத்த உலக போரை தொடங்கிவிடும் அப்படிங்கிற கருத்து உண்மையிலே அச்சமூட்டுகிறது இல்லையா? இது நிஜமாவே சாத்தியமா? துரதிருஷ்டவசமாக பாத்தீங்கன்னா இது 100% சாத்தியம். வரலாற்றிலையும் அப்படி சில சம்பவங்கள் மயிரிழையில் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, பல நேரங்கள்ல திட்டமிட்டு நடக்கும் போரை விட இந்த மாதிரியான தவறான கணக்கீடுகளும் டெக்னிக்கல் மிஸ்டேக்குகளுமே உலகத்தை அழிவின் விளிம்புக்கு கொண்டு போயிடும். இப்போ ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. சொல்லுங்க. ஒரு வல்லரசு நாட்டோட ரேடார் சிஸ்டத்துல வானத்துல ஒரு விண்கல் விழுகிறதையோ அல்லது ஏதோ ஒரு சிக்னல் கோளாறையோ எதிரி நாடு நம் மீது ஏவுகணை வீசி விட்டது அப்படின்னு தவறாக புரிந்து கொண்டு அலாரம் அடிக்குதுன்னு வச்சுப்போம். ஐயோ, அப்போ என்ன ஆகும்? அந்த நாட்டு தலைவருக்கு உண்மையிலேயே அது ஏவுகணை தானா அப்படின்னு செக் பண்ணவோ அல்லது எதிர்த்தாக்குதலுக்கு உத்தரவிடவோ வெறும் 3-5 நிமிஷங்கள் தான் டைம் இருக்கும். அந்த பதற்றமான சூழ்நிலையில ஒரு தப்பான முடிவு எடுத்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. மை காட், யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அந்த 3 நிமிஷத்துல உங்க அவசரப்பட்டு பட்டன் அழுத்திட்டா ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சிடும். சரியா சொன்னீங்க.
இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் விபத்தோ அல்லது எதிர்பாராத விதமாக தீவிரவாதிகள் கையில ஒரு சிறிய அணு ஆயுதம் சிக்குவதோ நாம இவ்வளவு நேரம் பெருமையா பேசிக்கிட்டு இருந்த அந்த எக்கனாமிக் சப்ளை செயின், ராஜதந்திரம் போன்ற அனைத்து பாதுகாப்பு கவசங்களையும் ஒரே நொடியில உடைத்து விடும். இதுதான் நிபுணர்கள் பயப்படும் அந்த 4வது ட்ரிகர். அப்படியானால் இந்த ஆழமான பகுப்பாய்வோட இறுதியில நாம வந்தடையும் அந்த யதார்த்தம் என்ன? எல்லாவற்றையும் நம்ம அலசி பார்த்துட்டோம். ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? அதாவது என்னன்னா, சோஷியல் மீடியாக்களும் நியூஸ் சேனல்களும் பரபரப்புக்காக சொல்வது போல 3ஆம் உலகப் போர் நாளைக்கே வந்து விடுமா, இல்ல இது வெறும் வியூஸ்க்காக உருவாக்கப்படும் பிம்பமா? தரவுகளோட அடிப்படையில நாம ரொம்ப தெளிவான ஒரு முடிவுக்கு வரலாம். 3ஆம் உலகப் போர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கு. பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, உலகம் ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலையில இருக்கு அப்படிங்கறத யாராலும் மறுக்க முடியாது. ஆனா அது உடனே நடக்கும், அடுத்த மாசமே அணு ஆயுத போர் வந்துரும் அப்படிங்கிறது மீடியாக்களால் மிகப்படுத்தப்பட்ட ஒரு பிம்பம் தான், ஒரு ஹைப் தான் அது. கரெக்ட். நாம விவாதித்த அந்த 3 கவசங்கள், அதாவது அணு ஆயுத பயம், உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் ராஜதந்திரம், இது எல்லாமே இப்போதைக்கு தங்கள் வேலையை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கு. நிலைமை ரொம்ப டென்ஷனா இருந்தாலும் தற்போதைக்கு அது கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஆமா, கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா மூலக்கட்டுரையில உள்ள ஒரு மிக ஆழமான சிந்தனையை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அதாவது இன்றைய உலகத்துல ஒரு போரை தொடங்குவது ரொம்ப சுலபம். ஆனா அது தொடங்கிட்டா அது எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி முடிவுக்கு கொண்டு வருவதுன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் மிகப்பெரிய சவால். ஒரு சின்ன பொறி போதும் போரை தொடங்க. ஆனா அது தொடங்கினால் அது எங்கே போய் முடியும்னு உலகத்துல எந்த நிபுணராலும் கணிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி, அதுதான் நிஜம். ரொம்ப அழுத்தமான ஆழமான வார்த்தைகள். இன்றைய அனாலிசிஸ்ல நாம நிறைய விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். உலக நாடுகளுக்கு இடையிலான பின்னணிகள், அப்புறம் கண்ணுக்கு தெரியாம நடந்து கொண்டிருக்கும் நவீன கலப்பின போர், அதாவது ஹைபிரிட் வார். ஆமா, அப்புறம் அந்த கவசங்கள். கரெக்ட். நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் பொருளாதார கவசங்கள் மற்றும் போரை தூண்டக்கூடிய அந்த எதிர்பாராத ட்ரிகர்கள் வரை எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா இன்னைக்கு நமக்கு புரிஞ்சது. கண்டிப்பா நேயர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஆனா இந்த செஷனை முடித்துக்கொண்டு விடை பெறுவதற்கு முன்னாடி எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு புதிய ஆழமான கேள்வியை உங்களிடம், அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நேரடியாக முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம சற்று முன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் அந்த ரேடார் விபத்துகளை பற்றி பேசணும் இல்லையா? மனித வரலாற்றில இதுவரை நடந்த அத்தனை உலகப் போர்களும் மனிதர்களால் தொடங்கப்பட்டவைதான். ஆமா, மனிதர்களோட கோபம், ஈகோ இதனாலதான் வந்துச்சு. கரெக்ட். மனிதர்களோட தவறான முடிவுகளால் வந்தவை. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அடுத்த உலகப் போரோட முதல் தாக்குதலை ஒரு மனிதன் அல்லாமல் நாம உருவாக்கிய ஒரு தன்னிச்சையான ஏஐ தொழில்நுட்பம் தொடங்கினால் என்றாவது. ஆட்டோனமஸ் ஏஐ சொல்றீங்க? ஆமா, ஏதோ ஒரு ரேடார் சிக்னலை அந்த ஏஐ தவறாக புரிந்து கொண்டு எந்த மனிதனின் அனுமதியோ அல்லது பாஸ்வேர்டோ இல்லாமல் தானே முடிவெடுத்து ஒரு ஏவுகணையை செலுத்தினால் என்ன ஆகும்? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. மனித எல்லைகளை தாண்டிய நம்முடைய கண்ட்ரோலிலேயே இல்லாத அந்த மாபெரும் தொழில்நுட்ப போருக்கு நாம தயாரா இருக்கோமா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலே சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களிலோ அல்லது மீடியாவிலோ காட்டப்படும் மிகைப்படுத்தலா, அல்லது எதிர்காலத்தில் மனித குலம் சந்திக்க போகும் நிஜமான பயமா? பொறுமையாக சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.